வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா, இந்தியாவின் முதல் கடல்வழி பாலம், தமிழ்நாட்டின் பெருமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாம்பன் பாலத்தில் தான் இருக்கோம். நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்க பாம்பன் பாலத்துக்கு மேலே தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். பாருங்க, இதுதான் நம்ம நிற்கிற பாம்பன் பாலம். அதாவது 1911 பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் 1914 திறக்கப்பட்டது. அதாவது நம்ம சொல்கிற பாலம் வந்து அந்த புதிய பாலம் கிடையாது, இந்த பழைய பாலம் தெரியுதா? இந்த பழைய ரயில் பாலம் இருக்கு இல்லையா, இருங்கப்பா அப்படியே பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். அந்த பாருங்க, புது பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பழைய பாலம் இருக்கு இல்லையா, இந்த பாலம் தான் 1911 பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் கடல்வழி பாலம். இந்த ராமேஸ்வரம் வந்து தீவாக இருந்ததை, ராமேஸ்வரம் தீவை வந்து இணைக்கிற ஒரு பாலமாக இருந்தது இந்த பாலம். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து எந்த அளவுக்கு தெளிவாக சவுண்டு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காற்று வந்து சரியான காற்றாக இருக்குது, நம்மளையே தள்ளுது, அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ஏர் நாய்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த கடல் பாலத்தில் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வந்து தாக்கு பிடிச்ச ஒரு பாலம், எந்த ஒரு சேதமும் இல்லாமல் இதில் வந்து ரயில் போயிட்டு இருந்திருக்கு. 1964 வந்து ராமநாதபுரத்தில் மிகப்பெரிய ஒரு புயல் வந்துச்சு தெரியுமா? அப்போ வந்து ரயிலே வந்து கடலுக்குள்ளே விழுந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த விபத்தப்போ கூட இந்த ரயில் பாலம் அதிகமாக சேதம் இல்லாமல் ஓரளவு சேதத்தோடு இருந்து அதுக்கப்புறம் அதை சரி பண்ணாங்க. இப்போ வந்து 2025 பாரத பிரதமர் மோடி அவர்களால் இந்த புதிய பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் 2.3 கிலோமீட்டர் தொலைவு இந்த ரயில் பாலம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், போட்லாம் நிற்கிது பாருங்கள். நிறைய கப்பல்கள் வந்து போகிறதுக்கும் இதான் வழி, சரியா? இந்த ரயில் பாலம் இருக்குது, இதில் வந்து கப்பல்கள் போகிறதுக்கும் இதுதான் வழி, ரயில் போகிறதுக்கும் இதுதான் வழி. ஆனால் இதில் வந்து அந்த காலத்திலே வந்து எப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாலத்தில் வந்து லிஃப்ட்டு மாதிரி அமைப்பு வச்சு கப்பல் போகும்போது வந்து அதை திறக்கிற மாதிரியும், ரயில் போகும்போது இந்த பாலம் வந்து மூடியே இருக்கும். ரயில் வந்து இதில் போகும், கப்பல் வரும்போது அந்த லிஃப்ட் போன்ற அமைப்பை வந்து திருகி அது வந்து மேல் தூக்கி நிற்கும், கப்பல் உள்ளே போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. 1911 காலத்திலேயே வந்து இதை வந்து இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்குங்களேன். அதனால தான் இது வந்து தமிழ்நாட்டோட பெருமை அப்படின்னு சொல்கிறோம், இந்தியாவின் முதல் கடல்வழி பாலம். நீங்கள் யாரெல்லாம் இந்த பாம்பன் பாலத்தை வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.